அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போ அந்த ரோமா 8:9 ஒரு வசனம் நான் சொன்னேன், அதை நிப்பாட்டிட்டேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள பரிசுத்தாவே உண்மையாக இருந்தால், படிச்சிங்கன்னாலும் படிக்கலாம், எடுத்தீங்கன்னா உண்மையாகவே பரிசுத்தாவே உங்களுக்குள்ளே இருந்தால் சரீர சம்பந்தமான பாவங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு சரீர சம்பந்தமான பாவங்கள் மனுஷனை எந்த விதத்தில் பாவத்தில் விளை செய்து சொல்லுங்க. ரோமா 8:9 சொல்லுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அவங்க படிக்கட்டும். நான் உங்களை கேட்ட கேள்வியும் மறந்துடாதீங்க. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். ஊனியல்பு அப்படின்னா மாம்சம், சரீர சம்பந்தமான இயல்பு, செயல்கள், பார்வைகள், காரியங்கள், அதுதான் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்த ஆவியை யாரு இல்லவோ அவருக்கு உரியவர் அல்ல. அதனால அங்கே போக முடியாது. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். போதும். ஏன்னா நம்ம இதெல்லாம் படித்தோம்னா அந்த ஒரு அத்தியாயத்திலே நான் இன்னும் 3 மணி நேரம் பேச வேண்டியது வரும். அதனால தான் நான் கொஞ்சம் ஆண்டவர் கொடுக்குறத ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சுருக்கமாக கொண்டுட்டு போகிறேன். ஆண்டவர் தான் கொடுத்துட்ருக்காரு. நான் பிளான் போடல, நான் எழுதி வைக்கலை. ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்குறாரு இந்த புது வருஷத்தில். கரெக்டாக இல்லையா? உங்களை நேசித்து எவ்வளோ பேருக்கு இல்லாதத சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட நான் இருப்பேன், உங்களோடு இருப்பேன். நீங்கள் போக மாட்டலாம் உங்களோட இருக்கேங்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட நான் இருக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு ஜான் நேத்து சொன்னாரு, நாளைக்கு 6 மணிக்கு பிரதர் வருவாரு, நீங்க இங்க இருக்கணும்னாரு. சரி, ஜானும் வரது டவுட். சரி விடுங்க. என்ன மெயினாக பேச வருங்க சொல்லுங்க. நானா பண்ணேன், ஒஸ்கோட்டை போனமாச்சு அடைச்சிட்டு. என்ன வசனம்னா, இன்னைக்கு எல்லா சபைகளிலும், முக்கியமாக வேறு சபைகளிலும், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் சில ரிட்ரீட் சென்டர்களிலும், டிவைனு, ஆர்ஆர்சி, அங்கே இங்கேயும் எல்லாரும் கொடுக்கறது மாதிரி ஒரு வாக்குத்தத்த சீட்டை கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன வாக்குத்தத்த சீட்டு. இப்போ போகிற இடத்துலாம் ஒரு பாக்ஸில் வச்சு விற்கிறாங்க கூட. சில பேர் அதை என்ன செய்கிறாங்க, மாதத்தில் 1 எடுப்பாங்க. இந்த மாதம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. இன்னும் சில பேர் டெய்லி எடுத்துகிட்டு இந்த நாளுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்காரு எனக்கு அப்படின்னு. இன்னும் சாதாரணமாக ஜனவரி 1ஆம் தேதிக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வாக்குச்சீட்டு. வேறு சபைகளில் அந்த சபைகளில் வந்து பாஸ்டருக்கு என்ன செய்வாங்க, எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க ஒன்று. அப்போ அதுக்காகவே காத்துட்ருப்பாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு. அன்னைக்கு தான் கொடுப்பாரா 1ஆம் தேதி? வேறு நாள் கொடுக்க மாட்டாரா? நான் கேட்குற கேள்வி. நான் இப்படி தான் பேசுவேன், தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லணும். அதில் எழுதியிருக்கிற வசனம்லாம் எங்கேருந்து கிடைச்சது? எல்லாம் பைபிளுக்குள்ள. நீங்கள் டெய்லி பைபிள் படிக்க, டெய்லி புது 10 கட்டளை படிச்சிருக்கிறோமா, அதை யாராவது கடைப்பிடிக்கிறோமா? யோசனை பண்ண வேணா? இல்லை 10 கட்டளை ஒழுங்கா 10, அந்த 10 ஒழுங்கா படித்தாவே நம்ம அந்தோனியார் மாதிரியும், செபஸ்தியார் மாதிரியும், பிரான்சிஸ் சேவியர் மாதிரியும், மதர் தெரேசா மாதிரியும், அல்போன்சமா மாதிரியும் அட்ஜஸ்ட் அவர்கள் புனிதர்களாக மாறிடலாம். இந்த 10 கட்டளை கரெக்டாக நடத்துகிறேன். ஆமாவா இல்லையே சொல்லுங்கள். இதில் யாராவது இந்த 10 கட்டளையில் ஒரு 2-3ஆவது ஒழுங்காக அனுசரித்து நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? சாமானியமாக இல்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு வந்து நிறைய கொடுத்துருக்காரு. சீடர்கள் மூலியமாக ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்காரு. என்னது, தீர்க்கதரிசிகள் மூலியமாக நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ இதை சொன்ன பொழுது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க, உங்களுக்கு பொழுது சாயத்துக்கு உங்கள் கோபம் தனியிட்டும், இல்லைன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன் கேளுங்க. இந்த வாக்குத்தத்த சீட்டு
பைபிளுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கிதுங்கிற சந்தோஷமாக ஏற்றுக்கிறது எனக்கு தப்புன்னு சொல்லலை. சில சீட்டுகளில் நான் பார்த்தேன், மேலே இருக்கிற வசனமும் இருக்காது, கீழே இருக்கிற வசனமும் இருக்காது. ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்த வார்த்தை மட்டும் அங்கே இருக்கும். ஐயோ கடவுளை எனக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாரு, ஐயோ கடவுளை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வசனம் முழுசாக படித்தா அதுக்கு முன்னாடி சில வசனத்தை சொல்லுவேன், இதை செஞ்சாதான் நான் இதை செய்வேன் பாரு. சும்மா இதை செய்வேன்னு கடவுள் சொல்லலை, நீ அதை செஞ்ச நான் இதை செய்கிறேன்னு இருப்பார். நம்ம அதை செய்யாமல் இதை செய்ய போகிறேன்ட்டு சொல்லியிருக்காருன்ட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஆகாது. நான் சில பேர் பைபிள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், படிக்கிறேன் பிரதர். என்ன எப்படி படிக்கிறீங்க? டெய்லி படிக்கிறேன். எப்படி படிக்கிறீங்க? ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன், ஒரு சென்டென்ஸ் படிக்கிறேன். அதான் பைபிள் படிக்கிறதா? இப்படி எடுக்கிறது, இப்படி படிக்கிறது, ஒரே கண்ணில் படுற வார்த்தையை படிக்கிறது, போயிடுறது. இன்னும் சில பேர் பைபிள் நான் நல்லா படிக்கிறேன் பிரதர், சாப்டராக படிக்கிறேன். எப்படி படிக்கிறீங்க? எது படிக்கிறீங்க? சங்கீதம், திருப்பாடல்கள். சங்கீதம் 91, சங்கீதம் 23, சங்கீதம் 51. இது 3 என்ன இருக்குது? வெறும் ஆசீர்வாத வார்த்தை, எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு, எதை செய்யாதே அதை செய்யாதேன்னு. அதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் தான் இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. வெறும் ஆசீர்வாத சாப்டர் மட்டும் படிச்சுட்டு அவர் எச்சரிக்கை கொடுக்கறத படிக்கலைன்னா எப்படி? ஒரு காலத்தில் நானே, எனக்கு புரியாது இந்த ரெவலேஷன் அந்த வெளிப்பாடு, எனக்கு பைபிளில் கடைசி புஸ்தகம் எனக்கு புரியாது. எல்லாம் படிப்பேன், அதை படிக்க மாட்டேன் நான். அப்புறம்தான் தெரிஞ்சு நிறைய ரகசியம் இருக்கிறதே அதுக்குள்ளே தான். நல்லா எனக்கு படிக்க அதில் அப்படியே வார்த்தையை கொட்டும், அருமையான வாக்குத்தத்தமும் ஆசீர்வாத ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி தான் நிறைய பேர் பைபிளை ஜோசிய புஸ்தகம் மாதிரி வச்சுருக்காங்க. கடவுள் என்னோட பேசுவார், நான் இப்படி திறப்பேன், அதில் முதல் வார்த்தை என் கண்ணுக்கு எதுப்படுதோ அதை படிப்பேன், அதுதான் கடவுள் என்னோட பேசுகிறது, அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் போயிடுவேன், அதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் என்ன செஞ்சானா, இது ஆண்டவரே எனக்கு இன்னும் இந்த வார்த்தை கொடுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கான். ஒரு கண்ணில் பார்த்தோன்னே யூதாஸ்காரியத்து நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு இருந்துச்சான். என்னடா அது அபசகோபனமாக வருது, இது வேணாம் இது சரியில்லை, அடுத்து திறப்போம் அப்படின்னு திறந்துருக்கான். நீனும் அவனை போல செய் அப்படின்னு. ஆனால் மேலையும் கீழையும் பார்க்கல, அவனுக்கு வந்த வசனம். என்னடா அது, யூதாஸ்காரியத்தை தூக்கு போட்டு செத்துட்டான், நீனும் அதே போல் செய் அப்படிங்கன்னு வருது. அப்போ கடவுள் ஒரு சாக சொல்கிறாரா? சே இதெல்லாம் வேணாம், இன்னொன்று திறக்கிறேன் அப்படின்னு திறந்தானா. செய்வதை சீக்கிரமாக செய் வசனம். இது எங்கெங்கேயோ இருக்கிற வசனம். இப்போ ஒரு ஆசீர்வாத செய்தி கடவுள் சொல்கிறாரு, ஒரு 4 வார்த்தையை முன்னாடி சொல்கிறாரு, நீ இதை செய். நீ 4 காரியத்தை செஞ்சால் நான் 5வது நான் உன்னோட வர்றேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோட நான் வர்றேங்கிறாரு. ஞாபகம் இருக்க ஏதாவது வசனம்? 4 காரியத்தை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அன்று சொல்கிறது, எவ்வளோதோ சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 4 காரியத்தை நீ செஞ்சா நீ போகும் இடமெல்லாம் நானே தூதர்களை அனுப்புறது அது வேற, நானே உன்னோடு வர்றேங்கிறார். அவர் வந்தால் போதுமேங்க. அவர் எப்போ நம்மளோட இருந்தா, அவர் உள்ளே இருந்தார்னா எவனாவது கிட்ட நெருங்குவானா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. இப்போ அவர் நான் உன்னோட வர்றேங்கிறாரு. அப்போ நம்ம 4 காரியம் செய்யணும். படிக்கிறதா படிக்கலாம். யோசுவா அதில் 1ல் 9வது வசனத்தில், யோசுவா 1:9 அதில் இந்த வசனத்தை பார்த்துக்கிறோங்க. நம்ம வாழ்நாள் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் புது ஆசீர்வாதம் கொடுக்கணுன்னா, அவர் நம்மளோடு இருந்தால், நாம் செய்கிற காரியங்கள்லாம் ஜெயம் பெறணும்னா, யோசிக்கிற யோசனைகள் செயல்படணும்னா, அவர் சொல்கிற வார்த்தை இதுதான். இந்த 4 காரியத்தை செய்யுங்கிறார். படிங்க. நான் உனக்கு கட்டளை
இடவில்லையா? இங்க பாருங்க, எடுத்துன்னு சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காது. இதுதான் படிங்க, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அப்படியே உபாகம்னு சொல்லுவோம், இணைச்சட்டம். அதில் 28 1வது வசனம் சொல்லுது. ஏன்னு கேளுங்க, நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் இதை படிக்கணும். அது இன்று அப்பப்போ சொல்லுவார் ஆண்டவர், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கை கொண்டு நீ நடப்பாயானால் உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன். அந்த 28வது அதிகாரத்தில் நல்லா இருக்கும், நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. நீ வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பாத, வேற தெய்வங்களை தேடி போகாதே, இப்படிலாம் சொல்லுவார். இப்படிலாம் செய்தா நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருக்கிறத காண்ற ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவாங்க, ஏன்னா நான் உன்கிட்ட இருக்கிறேன். அதே 28 10வது வசனத்துல இந்த வசனம் இருக்கும். 28:10 உன்னை காண்கும் மக்கள், நான் உன்னோடு இருப்பதை காண்கிற மக்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள் அப்படின்ட்டு. அது அப்ப அப்பொழுது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என்று என்னை கண்டு உனக்கு அஞ்சுவர். போதும். இப்ப இந்த யோசுவால படிச்சிருவோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, இதை நீ செய்யுங்கிறாரு. படிங்க. வீறுகொள். முதல்ல என்ன சொல்றாரு? வீறுகொள் தான். என்ன சொல்லுங்க? வீறுகொள்னா என்ன? துணிந்து நில், தீர்மானத்தில் நில்லு, திடமாயிரு, இல்லையா? திடமாயிரு, எடுத்த காரியத்தில் நில்லு. 1. 2வது என்ன சொல்றாரு? துணிந்து நில். அதான் துணிந்துகள் 1. 2வது அஞ்சாதே, துணிந்து நில். துணிந்து நில்லு, அது வீறுக்குள் துணிந்து நில்லு, 2 ஒன்று தான். 2வது என்ன சொல்றாரு? அஞ்சாதே. 3வது கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆன நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அந்த துணிந்து நில்லுங்கிறதுல ஒரு வசனம் என்னன்னா, நீ தைரியமாயிரு. அர்த்தம் புரியுது இல்லையா? அங்க சொல்ற துணிந்து நில். 5வது அதான் 4 வந்துருது, அதுலேயே வந்துடும். 5வது தான் அஞ்சாதுன்னா பயப்படாத. புரியுதுங்களா? இந்த 4 காரியத்தை நீங்க செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? திருடமா இருக்கணும், தீர்மானத்தில் நிக்கணும், தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது. புரியுது இல்லையா? புலம்பக்கூடாது. இதெல்லாம் செஞ்சா நான் நீ போக முடியலாம் உன்னோட வரேன்ட்டார். இந்த 4 செய்யாம நீ போக முடியலாம் உன்னோட வரேன்னு சொல்லிட்டாரு. ஆஹானா அது எப்படி வரும்? எனக்கு இது சொல்ல பிரதர், படிச்சு சொல்ல இதே வார்த்தை தான் எனக்கு சொல்ல ஆசை. எந்த விஷயம் போனாலும் நீ பயப்படாம போ, அதுதான் சரி. இப்போ புரியுது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தி, நல்ல ஒரு செய்தி கொடுத்தாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷமா இருக்கா? அப்போ வேகமாக 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அது வர்ற வார்த்தையை சொல்லிடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோடு ஒருவரை இணைந்திருந்தால் அவன் புதிய மனிதனாகுவான். புது வருஷத்தில் புது மனுஷனாகணும். பழசெல்லாம் போயிடணும், இருக்கக்கூடாது. நம்மகிட்ட பழைய குணங்கள் இருக்கக்கூடாது. புதுசு உருவாகும். அதுதான் நம்ம பிடிச்சிக்கிடணும். அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். பழசையும் வச்சுக்கிட்டா முடியாது. அடுத்து ஏசாயா 43 18 19 சொல்கிறாரு, பழசெல்லாம் மறந்துரு, பழைய காலத்து நினைவுகளெல்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காது, நினைக்காத, மறந்துரு, நினைக்காத. இந்த வார்த்தை நான் நேத்து காங்கிரஸ் பேர்ல சொல்லிட்டேன். இருங்க, இது வேகமா டைம் இல்லை. நினைக்காத, மறக்காத, மறந்துரு, நினைக்காத, பழசெல்லாம். இப்படி செஞ்சா 43 18 19 வேணாம், நான் அப்படி சொல்லிட்டேன், பார்த்து வச்சுக்கிறேங்க. அப்போ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்ட்டார். இது முடிஞ்சா 2 இடத்துல சொல்லிட்டாரு. இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன். எசேக்கியேல் 36 26 27 ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய ஆவியை உனக்குள்ள, என்னுடைய புதிய மனசை உனக்கிட்ட கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன். உன்கிட்ட இருக்க கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு புதிய மாம்சமான புதிய இருதயத்தை கொடுப்பேன். என்னுடைய ஆவியை உன்னில் நிலைக்க செய்வேன். என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடித்து நடக்கும்படியாகவும் நான் செயல்படுவேன். என்ன வார்த்தைங்க! எல்லாம் புதுசாக செய்கிறேங்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்?
அவர் இருதயத்தையே மாத்துறேங்கிறாரு. அப்போ இருதயத்தை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரி ஆப்ரேஷனுக்கு நம்ம ஒத்துக்கிறணும் இல்லையா? விட்டு கொடுக்கணும். ஏன் அதெல்லாம் முடியாது, வலிக்கும் கிளிக்கும்னா அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கும்போது வலிக்கும். இது எப்படா நம்ம கடைப்பிடிக்கணும் யோசனை வரும். கடைப்பிடிச்சு வழி வந்தால் தான் நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். அவர் நம்முடைய இருதயத்தை மாற்றி புது மனுஷனாக மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு எல்லாம் புதுசாக ஆச்சுன்னா இந்த 2026 புது வருஷத்தில் புது ஆசீர்வாதங்களை ஆண்டவர் செய்வார். பழசை விடணும், அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கறது பெருசு இல்லை. பழசை விட்டு புதுசாகவே இருந்தால் புது ஆசீர்வாதத்தை, புது ஆரோக்கியத்தை, புது சமாதானத்தை, புது காரியத்தை எல்லாம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இதே வார்த்தை பிரதர். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிச்சிருமா? ஆண்டவரே நன்றி. ஜேவியர் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நேற்று இதே வார்த்தையை நான் கேட்டேனே சொன்னேனே. ஆமாம் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அவர் பேசுகிறார். ஆண்டவரே, சந்தோஷத்தில் பேசுவது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த கேட்ட வசனங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. அதன்படி நடந்து இவர்கள் எல்லோரும் இன்னைக்கு கேட்ட வசனம், நீங்கள் பேசின வசனம், இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை பெறட்டும். இவங்களுடைய இருதயத்தின் தேவைகள்லாம் சந்திங்க. எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறட்டும். யோசிக்கிற யோசனைகள் செயல்படட்டும். அதே நேரத்தில் பழசெல்லாம் மறக்கட்டும். நினைக்காதபடிக்கு கெட்டதெல்லாம் விட்டு, தீமையானதெல்லாம் விட்டு நன்மையான காரியங்களை யோசிக்க செய்யும். இந்த குடும்பத்தில் இரவும் பகலும் இதுவரைக்கும் காத்தது போல் 2025 வருஷக்கும் எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள் மத்தியத்தில் இவங்களை உயிரோடு வச்சு இந்த புதிய வருஷத்தை காணும் கிருபை கொடுத்து இன்றைக்கி இந்த செய்தியை கேட்க வச்சதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.